செருப்பை இங்கே தொங்க விட்டாச்சு. நாயை நம்பி செருப்பு இங்கே விட்டு போகிறோம். இவன் பைத்தியக்காரன் கடைசியில் வந்து மச்சான் நம்ம இந்த பக்கம் இறங்கலாம் மச்சான மலைக்கு அந்த பக்கம் கூட இறங்க வைப்பான். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் அவன். கடைசியில் செருப்பு இல்லாத தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம் போல். ஆ வியூ நல்லா இருக்கா? ஓப்பன் வியூ வந்தால் ட்ரோன் அப்படியே விட்டுடலாம்டா. வினோத்தே சுபாஷ் கேக்குதா? சுபாஷ் வேற லெவல்ல இருக்குடா. டேய் மச்சான் இங்க இருந்து வில்லாமடா ட்ரோன். டேய் வேண்டாம் வேண்டாம், திரும்ப அது ரிட்டர்ன் ஆகுறதுக்கே எப்படி வரும்ன்றது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா வந்துரும்டா. பாரு நல்லா சந்தில மேல இருக்கும், வேற லெவல்ல இருக்கு. சிவா நல்லா இருக்கு. உங்களோட இதுக்கு ஏதாச்சும் தெரியுதா பாருங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் திக் பண்ணும்போது சில அனிமல்ஸ் தெரியுது. மச்சான் அது என்ன கோயில்? நாராயண பெருமாளா? சிக பெருமாள். அது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரியல. இந்த பாரு காமிங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அது மட்டும் தனியா தெரியும். அதுதான் ஃபேமஸான நரசிம்ம பெருமாள் கோவில். ஆமா அதுதான். ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது அது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தான் அது வந்து ரோடு அதுக்குன்னு ஒரு மச்சான் எத்தனை கிலோமீட்டரா உள்ள வருது? 8 கிலோமீட்டரா? 8 கிலோமீட்டருக்கு ரோடு. நெக்ஸ்ட் டைம் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கீழே ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அங்கே மாடுங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கோமாத தொழுவமா? கோமாலயமா? கோமாலயம். ஓகே ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் வந்து அந்த நரசிம்ம கோவில் அந்த அப்படியே ஆப்போசிட் இருக்க மலை தான் ஏறிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இங்கேருந்து அவரை பார்க்குறோம். வியூ வேறு லெவலில் இருக்குது. தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல, குட்டியாக தெரியும். ஸோ நான் மேபி நாங்கள் மேலே போயிட்டு அந்த வியூவை காமிக்கிறோம். இப்போ மேலே போகிறோம். மச்சான் மேலே போயிட்டான். ஆனால் ரொம்ப நெட்டுங்க, ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி. என்னன்னா எல்லாத்துக்கும் ஆசைன்றியன்லாம் திட்டாதீங்க, எல்லாமே நமக்கு ஆசை தான். ஸோ எல்லாமே இப்போ தான் ஒன்று ஒன்றா நடக்குது. ஸோ என் லைஃப்பில் நடக்குது, உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். ஸோ மேலே போயிட்டு போடுவோம். மேன் vs வைல்டு மாதிரி ஏறிட்டுருக்கோம் மேலே. பயங்கரமாக இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம். மேலே போய் பார்ப்போமா? டேய் என்னடா செல்லாத்தாவும் நாரதரும் கை கோத்துட்டு போகிறாங்க. ஆமாம் இது எவ்வளோ அடிடா இருக்கும்? 500 அடியா? சத்தியமாக அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. மச்சான் சத்தியமா எனக்கும் அதான் தெரியல. நாராயணவனம் தான். டேய் நானும் நாராயணவனம் தான் அவனை உசு பேத்திட்டே இருக்கிறேன். அவனும் ஏதோ தடன்னு கூட்டு போறான். எங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. வழியே இல்லை மக்களே. ஏதோ மேலே கூட்டினு வந்து விளையாடிட்டு இருக்கா மக்களே. என்ன உங்களை கூட்டினது இன்னும் ரைட்ஸ் இருக்குது உனக்கு, அப்படிதான் இருக்குது. எங்கெல்லாம் கூட்டு. டேய் மச்சான் வந்துட்டோம் போலியாடா. ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் மச்சா. இன்னொத்த டேய் டேய் என்ன நீங்களும் வரீங்களா மேல? ஏய் இவனுங்க வரானுங்களா? சவுண்டு கேட்குதுடா. மேலே கீழே வரானுங்களா? ஆடா பாருங்களா, செருப்பை இவனை நம்பி அங்கே வச்சுட்டு வந்துட்டேனேடா. வழியே கிடையாது மக்களே. நாராயண வளர்த்தால் உசு பேத்தி நமக்கே நாம தடுத்தாங்க மக்களே. நாம போட்டா வழி இருக்கா? கண்டுபிடிச்சான். நாராயண வளர்த்தான். டேய் எங்க டேய் என்னடா வழி? டேய் வழி இல்லாத வழியை உருவாக்கி நிற்கிறியா? டிப்ஸா என்னமோ பண்ண போகிறா மக்களே. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே போகிறோம். கீழே விட மேலே தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா மேலே ஏறி வந்ததோட ஜாலி தான். ஓகேவா? போவோம், கீழே போவோம். சரி மேலே போவோம். அப்போவே கேட்டேன் எங்கே கூப்பிட்டு போறீங்கன்னு. கடைசியில் கூப்பிட்டு வந்து எங்கே நிறுத்திடுவான் பாருங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். அதே பரவாயில்ல. அங்க ஒரு கரடி கட்டியோட வந்துட்டு இருக்கு. நாங்களே வழி தெரியாத நின்றுட்டு இருக்கோம். நீ எதுக்குடா வந்த? நானே தவழ்ந்துட்டு இருக்கடா. நீ எதுக்குடா வந்த? பாருங்க
அவ பாவம் முள்ளெல்லாம் கீரை முள்ளெல்லாம் ஜட்டிக்குள்ள போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இறங்கும் போது பார்த்து இறங்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பிறந்த குழந்தையாவே மாற இருக்காரு. என்னடா காட்டுவாசி ஆயிட்டா அவன். டேய் இலத்தழலாம் கட்டிக்கடா. மட்டும் கழட்டிட்டு இலைய டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்புறம் ஆந்திரா காடை அவன் தன் வசப்படுத்திடுவான். இது ஒண்ணுதான் இது காட்டு உள்ளலாம் என்னன்னே தெரியல. இங்க புதருக்குள்ள பூந்துட்டு இருக்காரு. ஐயோ ஏதோ கூட்டு நம்ம பண்றாங்க மக்களே. கலர் ஃபேண்ட் மாஸ்டர் படத்துல விஜய் மாதிரி ஏத்தி விட்டுட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு. ஜிபி முத்து மாதிரி தான் இது. நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அங்க இருந்து ஒரு கரடி வேற நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏய் வந்தது வந்துட்ட வாடா மேல வா, மேல வா. கரடி ரொம்ப போகல மக்களே. இவனு ஏற மட்டும்தான் தெரியும், இறங்க தெரியல அந்த நாய்க்கு. அவனுக்கு இறங்க தெரியலடா. அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் மக்களே. ஏறி வந்துட்டா ஒரு ஆர்வ கோளாறு. இவன் இறங்க தெரியல. நீ பிறந்தா எப்படா அன்பே நீ இப்படியாடா சொல்றான். நீ நம்பி போயிட்டு ஐயோ அந்த பக்கம் வந்தீங்க. இப்படி வாங்கடா. அட பாவி ப்ரோ, கொஞ்சம் பேட் பேட் ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஐயோ ஆமாடாப்பா. மக்களே கட்சியில டேய் அமைதியாரா. டேய் சரிடா அமைதியாரா. இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் நாங்கள் ஏறி வருது எதுக்குன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன பைத்தியங்க. யாரா நீங்கள் பைத்தியங்க? அது காலையில் கடையில் போய் சாப்பிட்றதாலே சாப்பிட்ருக்கலாம் மேடம் அப்படின்னு யோசிப்பீங்க. நாங்கள் அதை பண்ண மாட்டோம். மச்சான் நீ கைதி விட்டுறா. என்ன டிஃபரெண்ட் அந்த ஸ்லிப்பர் ஏன்னா நாங்கள் டிஃபரெண்ட் செருப்பு இல்லாமல் ஒரு அடி கூட தூக்க முடியாது ப்ரோ. சத்தியமா பார்த்துக்கலாம். ஏய் இல்லை என்னடா மிஷன் இம்பாசிபிள்ல டாம் க்ரூஸ் ஏறுற மாதிரி இருக்குது. டாம் க்ரூஸா? அங்க மாஸ்டர் விஜய் இப்போ வந்திருக்காரு. ஏய் என்ன இதுக்கு மேல ஏறணும்? ஆமா ஆமா. டேய் குமார் இங்க கை வச்சு இப்படி ஏறறா. காமெடி பண்ணிட்டு இருக்கான். கை விடுறா. அதெல்லாம் தேவலடா. இங்க பாரு காமெடி பண்ணிட்டு இருக்கான். பைத்தியமே இருக்குதுல. இது ரூட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதானே கரெக்ட் தானே. நீ கூட்டி வந்து ஏதோ சமாளிக்க. இல்ல உண்மையிலேயே இது அவன் வேற ஏதோ வழி எங்க ரூட்ல வரது. நானே எங்க அண்ணனா ஊத்திட்டாரு ஒரே ஊர்ட்டா. நல்ல உருட்டு தான் கேட்டுக்கோங்க. இதுக்கு பேரு தான் காதோல். சரிடா அங்க ஏறிட்டா. இதுக்கப்புறம் எப்படா ஏறும்? கரெக்டாடா. நீங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்றது அவங்களும் லைவா தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் யாருக்காக? 348 பேருக்காக. அரஜான் வயிற்றுக்காக. தெரியுது என் மச்சானோட வயிறு கொஞ்சம் பெருசு தான். சரி விடுங்க. ஒரு ஜான் ப்ரோ பார்த்து ப்ரோ. நான் இங்கே தான் இருக்கேன். ஏர் பேக் ரிலீஸ் பண்ணுற போகிற குமரேசன் ப்ரெஷர் ஓவராக கொடுத்து அதுக்காக தான். ட்ரோன் பேக் ஒழுங்காக எடுத்துகிட்டு போங்க குமரேசன். மச்சான் ட்ரோன் பேக் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ அவர் ட்ரோன் எதுக்கு எடுத்துகிட்டு வராருன்றது தான் எங்களுக்கே தெரியாது. அங்கே போய் ஷூட் எடுப்பாரான்னு தெரியாது. ஆனாலும் பேக்கை சுமந்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த பக்கம் ரூட் இல்லை, யூட்டன் எடுத்துக்கோ. பாருங்க பள்ளத்தாக்கு பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்படியே உருண்டு கீழே போக வேண்டியதான். ஏறவும் தெரியாத இறங்கவும் தெரியாத முழிச்சிட்டு இருக்கோம். இறங்க தெரியும் பட் ஏறியே ஆகணும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கோம். என் மச்சான் மேலே போயிருக்கான் வழியை பார்த்துட்டு வரேன்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க அண்ணன் இது பண்ணாருங்க. எங்கள் அப்பா அண்ணன் அவர் கூப்பிட்டு போயிடுவார் மேலே அசால்ட்டாக. அவர் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தவர். ஸோ இஸ் நோ மோர். என் தலைவர் தான் நேற்றுக்கு சேனல் ஓப்பன் பண்ணது வரைக்கும் ஆந்திரா சீரீஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணி நேற்றுக்கு தெரிக்க விட்டுருப்பேன். தெரிக்க விட்டு இல்லைடா சீரியஸாடா. அவர் அப்போவே சொன்னார்ரா நீ வாங்கடா தோட்டி வாங்கடா நான் உங்களை மேலெலாம் கூட்டு போகிறேன்டான்னாரா. கட்சியில் பார்த்தா அவர் சாவுக்கு தாண்டா வரணும். அவர் பிறந்த நாளுக்கு வந்துட்டு கட்சியாக அவருக்கு சாவுக்கு வரணும். அதுதான் ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியும். அப்பண்ணா மிஸ்யூண்ணா. பாருங்கள் மக்களே உங்களுக்கே தெரியுதா எப்படி எங்கே நின்றுட்டு இருக்கோம் பாருங்கள். சத்தம் கேட்கும், அருவி சத்தம் உங்களுக்கு. ஆ பசுமாடு தெரியாது என்னடா
இல்லையே, ஏன் எல்லாம் நம்மால் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. ஏதோ மேலே போயிட்டு இருக்கிறான், இறங்க தெரியலன்றான். டேய் ஏதோ கீழே விழுதுடா, டேய் பாத்துடா, நாங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம், மேலே இருந்து ஏன்னா கல்லு கிளி ஊட்டி விட்டுறாரா பாவி. எதா இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம். நம்மால் தான் வேற லெவலில் இருக்கு. கீழே ஒரு 5 பேர் கீழே இருக்காங்க, அவங்க மேலே வரலன்ட்டாங்க. நான் ஒரு 3 பேர் மட்டும் மேலே வந்தோம், தொக்கா மாட்டியிருக்கோம் மேலே. இது ஒரு வழி பாதை அப்படின்ற மாதிரி தான். அத்த மேலே ஏறிட்டான், இறங்க முடியல. இதுல நான் வேற அவனை பேச்சுக்கு 100 வார்த்தை நாராயணவனத்தான்டா ஏமாத்திட்டான் மக்களே, ஏமாத்திட்டான் மக்களே. மேல கூட்டுமை காமிக்கிறேன்ட்டு, வியூவை காமிக்கிறேன்ட்டு. அவர் ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டு, பட் இருந்தாலும் ஃபிசிக்ஸில் மேதாவி அவர். இப்படி தான் கம்பி கட்டுவார் நல்லா. இன்னும் அவர் இறங்கி வர ஸ்டைலில் பாருங்க, அங்கே பாருங்க எப்படி இறங்குறாரு பார்த்தீங்களா இல்லையா? 2 காலுக்கு இடையில கிளை பூக்குது. என்ன யாரா இவனுங்க, எங்கேந்திரா வந்துருக்கானுங்க? வந்தோமா மலையை பார்த்தோமா அதோட போகணும். அதை விட்டு இந்த ட்ரெக்கிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா எத்தே வரக்கூடாது, அப்படியே போயிடணும். இப்போ சொல்கிறாரு இருங்க, இப்போ போதி தர்மரோட கடைசி இவர் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. செடியெல்லாம் வாடி இருக்கா. பேரன்மை ஜெயம் ரவி உங்களுக்கே மறந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறது? அதை சாப்பிடவும் மாட்டேங்கிறானுங்க, வச்சும் தொலைய மாட்டேங்கிறானுங்க, கையிலேயே தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. மக்களே மன்னிச்சிருங்க, பிளானை ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ரூட்டு தெரியல. இன்கேஸ் நாங்கள் ஏறிட்டோன்னு வச்சிங்களேன், ஒன்ஸ் ஏறிட்டோன்னா அப்புறம் கீழே இறங்குறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப நெட்டாக இருக்குது. அதனால் பிளானை ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த கிளிப் உனக்கு தெரியுமான்னு தெரியல, அது வந்துட்டு பாருங்கள், அந்த மேலே மலை லாஸ்ட்டு மரம், அவ்வளோதான். கிட்ட வந்துட்டோம். பட் நம்ம மேலே ஏறிட்டோம், ஒன்ஸ் ஏறிட்டோன்னா இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. சரி அதுதான் கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு. இதுவே செம்ம ஜாலியாக தான் இருந்தது மேலே ஏறி வந்ததும். பார்த்துக்கலாம். நம்ம கீழே போயிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அங்கேயே போயிட்டு ஒரு குழியில் போட்டு அப்படியே இறங்கும். மச்சான் ஓகேவா? ஓகேடா. வேணா போனா ஓகேவாடா? எனக்கு ஓகே இல்லைப்பா, எனக்கு வருத்தம்பா. இவ்வளோ தூரம் யாரை வச்சுட்டு பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் நன்மைக்கு. அதை எடுத்து டே டிப்ஸா அப்படியே போகிற பற்றியா எடுத்துகிட்டு போவாத. ஸோ நினச்சது கிடைக்கலனா கிடைச்சத பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ. கிடையாது நம்ம இருக்கிறது இல்லை, நினச்சது கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? முட்டாள்களின் வாக்கியம் ப்ரோ. ஓகே, கீழே போவோம். சரிப்பா, ஏறது தானேப்பா அப்போ மேலே? ஐயோ, ஏறதோட இறங்குறது பயங்கரமாக இருக்குது, பயங்கர ரிஸ்க்காக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது மக்களே. பாருங்களேன், ரொம்ப நெட்டாக இருக்குது. பெருங்காலில் வேறு நடந்துட்டுருக்கேன்னா, இறங்கும் போது கல்லுலாம் அப்படி இப்படி இதுவாகுது. எங்களுக்குன்னா பயமாக இருக்குண்ணா. நாங்கள் தள்ளுறது எதனா கீழே தான் அவங்க அருவியில் குளிச்சுட்டு இருக்கானுங்க. நாய டேய் ஆஃப் பண்ணுறா, மைக்கில் இதுவாகும்டா, டிஸ்டர்ப் ஆகும்டா. செவனாக இருந்த உங்களை இப்படி ஒரு K9 மாற்றினது யாரு? மக்களே கடைசியில் பிளானு ட்ராப் அவுட் ஆகிடுச்சி. பிகாஸ் ஏற இடம் இல்லை, நேவிகேட்டர் இல்லை. நேவிகேட்டர் மேலேருந்து எதனா ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆள் இல்லை, கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கோம் மேலே. என்ன பண்ணுறது, தலைவன் இல்லை. தலைவனோட சிஷ்ய புலின்ட்டு ஒரு பேர், ஒரு மயிருக்கும் கிடையாது இது. தலைவனோட தம்பின்ட்டு. தலைவன் இனிமே தலைவன் தானே டே, ஒரு மயிருக்கெல்லாம் கீழடா போடா நீ. சீரியஸா மக்களே, தலைவன் தான். ரத்த சிந்துரு பார்த்தீங்களா ப்ரோ? அதான் காட்டாரு, அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போ வருவ கால் இல்லடா, சீரியஸா குத்தி கிழிச்சிருச்சுடா. ரத்தம் இல்லை, சிம்பத்திக்காக கிசான் ஜாம் தடவி இருக்காரு.
இந்த மாதிரி தற்குறிங்க இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறது உண்மையாக. ஐயோ என்னடா கலர் கலராக இருக்குது ஈலாம். ஆ ஜாலியாக உட்காந்துருக்கோம். அனோ இதை விட பெருசாலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் இப்போ ஏறவே முடியாத தத்தளிச்சு இறங்க தெரியாது நின்றுட்டு கீழே அவனுங்க ஜாலியாக இருக்கானுங்க வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. போயிட்டு ஜோதியில் ஐக்கியமாகும் வாங்க போகலாம். பாய். புழு இவ்வளோ பெரிய புழு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய புழு பாருங்கள். பச்சை கலரில் இருக்குது ஒன்று, அங்கே ஒன்று வழவழன்னு இருக்குது. தோல் உரிச்சு போட்ட டேய் தோல் உரிச்ச கோழி மாதிரியே இருக்குதுடா அந்த மரம். இந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன மரம்னு தெரில. என்ன மச்சான் என்னன்னு தெரில மரக்களே. ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். தோல் உரிக்கும் மரம். என்னது மரம் தோல் உரிக்குதா அப்படின்னு கேப்ஷன் போட்டுருணும். சின்ன மரனே தெரில. தோல் உரிச்ச கோழி மாதிரி இருக்குது இந்த மரம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா என்ன மரம்னு தெரில. இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சா சொல்லுங்கோல். ஃபைனலாக கீழே வந்துட்டோம். கீழே நெட்டு இறங்கிடும். ஆனால் இது என்ன மரம்னு தெரில மக்கள். இது தோல்லாம் உரியுது. கஷ்டப்பட்டு எப்படியே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம் கிட்ட. போகுது மக்களே. இருறா மக்களே. சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சு தெரியுதா? மேலேருந்து சரிக்கினே வந்தேன் ஜாலியாக. சரிக்கணும் இல்லை சம்பவம். ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சரி தான். நான் போய் குளிக்க போகிறேன் அருவியில்.